ஆமென். விசுவாசம் என்பது ஒரு நீதிமானுக்கு சுவாசத்தை போல. கடந்த வாரத்துல கூட நான் உங்களுக்கு இந்த ஒயர் வச்சு காண்பித்தேன். ஒயர் போயிச்சா ரைட், இந்த ஒரு ஒயர் வச்சு காண்பித்தேன். அந்த ரெட் கலர் ப்ளூ கலர் ஒயர் வச்சு, அந்த ரெட் ப்ளூ ஒயர் எவ்வளவு பின்னி பிணைக்கப்பட்டிருந்தாலும் அந்த ப்ளூ கலர் ஒயர்ல உள்ள ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்கிறார் மிஸ்டர் ஜபா. என்ன சொன்னாங்க பத்தி ஒரு காவல் வண்டி போச்சு. இதுல ஏத்தி விடுற, நீ வீட்டுக்கு போய் இறங்கிறியான்னு கேட்டாங்க. ராத்திரி 1 மணிக்கு நான் வீடு வரும்போது 1:05 இருக்கும். ஒரு காவல் நிலையம் வண்டி போகுது, அந்த வண்டியில ஏற்றி விடுற போய் இறங்கிறியான்னு கேட்டாங்க. இப்போ எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, இந்த ப்ளூ அண்ட் ரெட் ஒயர் வந்து ரெண்டும் பிணைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த ப்ளூல எலக்ட்ரிசிட்டி இருக்கு, மின்சாரம் பாய்ந்து கொண்டு இருக்குதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. இந்த ப்ளூல உள்ள மின்சாரம் இந்த ரெட்ல பாயுமா? சொல்லுங்க, ஏன் பாயாது? ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. எவ்வளவு க்ளோஸா, எவ்வளவு நெருங்கி பிணைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. அது ஜபம் எப்படி பிணைச்சிருக்கிறாங்க பாருங்க. நெருங்கி பிணைக்கப்பட்டிருந்தாலும் இந்த நீல கலர் ஒயரோட மின்சாரம் சிவப்பு கலர் ஒயர்ல ஏன் பாய்வதில்லை? ஏனென்றால் அது எவ்வளவு பின்னி பிணைக்கப்பட்டிருந்தாலும் the conducting points, அதை மின்சாரத்தை கடத்தக்கூடிய அந்த இடம் இன்னும் சேராத பட்சத்தில் இந்த நீல கலர் ஒயர் உள்ள மின்சாரம் சிவப்பு கலர் ஒயர்ல செலுத்தப்படாது. அப்படித்தான் பிரியமானவர்களே, தேவனோடு நீங்கள் அழுது புலம்பி ஜெபிக்கலாம், உபவாசம் போடலாம், தான தர்மம் செய்யலாம், நீங்கள் என்னவும் செய்தாலும் தேவனிடத்திலிருந்து நீங்கள் எதையாகிலும் பெற வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Because faith is the conducting point. Faith is the பக்கத்துல பார்த்தா faith தான், விசுவாசம் தான் கிடத்துறதே. இப்ப இந்த ரெண்டு வயரும் பின்னி பிணைக்கப்படவில்லை. ஆனால் பாருங்கள், இந்த கண்டக்டிங் பாயிண்ட் ரெண்டு சேர்ந்துருச்சு. இப்ப சொல்லுங்கள், இந்த நீல கலர் வயர்ல உள்ள மின்சாரம் சிவப்பு கலர் வயர் போகுமா? சொல்லுங்க, பின்னாடி விடுங்க, சொல்ல மாட்டேங்குது. போகுமா போகாதா? ஏன் போகுது? ஏன்னா அது கிடத்துகிற இடத்துல கரெக்டா கனெக்டா இருக்கிறது. பிரியமானவர்களை, நெருங்கி இருந்தவர்கள் ஆண்டவருடைய வல்லமை அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் நெருங்க முடியாத ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வல்லமை அனுபவித்து சுகத்தை பெற்றுக் கொண்டார். இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டான். சீஷர்கள் கேட்டாங்க, என்ன ஆண்டவர் இப்படி கேட்கறீங்க? உங்களை எவ்வளவு பேர் நெருக்கிட்டு இருக்காங்க, தொட்டது யாருன்னு அவ்வளவு பேர் தான் தொட்டுட்டு இருக்காங்க. இல்லையா? எல்லாம் பின்னி பிணைஞ்சிட்டு தான் இருக்காங்களே தவிர இந்த கண்டக்டிங் பாயிண்ட் யாரோ ஒருத்தை கண்டக்ட் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து மின்சாரத்தை கடத்தி விட்டா யார் அவன் என்று கேட்டான். அந்த பெருமாள் உள்ள ஸ்திரீ வந்து, நான் தான் யார் அப்படின்னு சொன்னாங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு சொன்னார். பெரியமானவர்களே, நான் எதையும் தரம் தாழ்த்தி குறைத்து சொல்லவில்லை. ஜெபம் ரொம்ப முக்கியம், ஆனா விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பலனை பெற்று தரும். உபவாசம் ரொம்ப முக்கியம், ஆனா விசுவாசத்தோடு உபவாசிக்கும் பொழுதுதான் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். காணிக்கை செலுத்துவது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம், ஆனால் விசுவாசத்தோடு நான் விதைக்கிறேன், கர்த்தர் இதை ஆசீர்வதித்து என்னை மீண்டும் அறுக்க செய்வார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் விதைக்கும் பொழுதுதான் அதன் பலனை அறுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பதே. ஆமென் சொல்லுங்க. So if you are a Christian, a believer தமிழ்ல சொன்ன விசுவாசி. விசுவாசம் இல்லாத பேர் விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதை கேட்டாலும் அவர்கள் இல்ல, எப்பதான் நான் எப்ப ஆண்டோட போவேனே தெரியல. உங்க பேர் கேட்ட விசுவாசி. அது எந்த சபை விசுவாசம் கேட்டா மவுண்ட் சைன் விசுவாசி. எப்படி தொழில் போகுது, எங்க எப்படி இருக்கீங்க, ஏதோ இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும், எப்ப போவோமே தெரியல. ஆண்டவர் அந்த நாள் நல்ல நாள் வாக்கிய சுயநலவாதிகள். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை தருவார். எதற்கு தருவார்? அவருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு தருவார். உங்களுக்கு குறித்ததெல்லாம் நிறைவேற்றுவீர்கள். பலமாய் தட்டி தேவன் திட்டத்தை ருசித்து அன்றைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஆர்வமுள்ள மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, எனக்கு குறித்ததை